ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் சிறப்பு மலர் விற்பனைக்காக கிட்டத்தட்ட 1000 டன் மலர்கள் வந்துள்ள நிலையில் கேரள வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வண்ண பூக்களால் இந்த மலர் அலங்காரம் செய்வார்கள். அதற்காக கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் அமைந்துள்ள மலர் சந்தையில் அந்த கேரள வியாபாரிகள் வருவது வழக்கம். அதையொட்டி நேற்று இரவு முதலே அந்த வியாபாரிகள் வரத்து வழங்கியிருக்கிறார்கள். இங்கு விறுவிறுப்போடு விற்கப்பட்டு வருகிறது பூக்கள். 1000 டன் பூக்கள் இப்போ தற்போது குவிந்துள்ளன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஏற்கனவே 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சி 1200 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே போன்று விழுந்து 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், தாமரை 8 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாகவும், வாடாமல்லி 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. ஏனைய பல்வேறு வகை பூக்களும் விலை உயர்ந்துள்ள நிலையில் வியாபாரிகள் இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்று மாலை வரை இந்த தொடர்ந்து வியாபாரம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.